ஹாய் காய்ஸ், நல்ல ஒரு ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமை பில்ட் பண்ணுறதுக்கு buildats.comக்கு போய்க்கிங்க. ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா லாகின் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா சைன் அப் கொடுத்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்து. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு வெரிஃபிகேஷன் போகும். அது மேபி இன்பாக்ஸ், ஸ்பேம் இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபோல்டரில் இருக்கும், அதை செக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு மெயில் வந்ததும் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்கள் buildats அக்கௌண்ட்டுக்கு ரீடைரக்ட் ஆயிடும். ஓகே, டேஷ்போர்ட் பேஜுக்கு வந்து லேண்ட் ஆயிடும். நீங்கள் இங்கிருந்தே கிரியேட் ரெஸ்யூம் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை உங்களுக்கு ஹோம் பேஜில் லேண்டிங் ஆச்சுன்னா அங்கேயும் கிரியேட் ரெஸ்யூம் இருக்கும், அதை பார்த்து அங்கிருந்து கிரியேட் ரெஸ்யூம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் கிரியேட் ரெஸ்யூம் கொடுக்குறேன். கிரியேட் ரெஸ்யூம் கொடுத்ததும் நீங்கள் ஃப்ரெஷராக எக்ஸ்பீரியன்ஸ்டான்னு கேட்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் வந்து ஃப்ரெஷர்னே செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஒவ்வொரு டேபாக இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, எல்லா டேபுமே நீங்கள் ஜஸ்ட் 1 by 1 ஃபில் பண்ணால் மட்டும் போதும். உங்கள் ரைட் சைடில் உங்களுக்கு வந்து ப்ரிவியூ வரும். இங்கே வந்து இப்போ டெமோ ப்ரிவியூ இருக்குது. ஓகே, இங்கே நீங்கள் டெமோ ப்ரிவியூ இருக்குது, HTML லைவ் ப்ரிவியூ இருக்குது, PDF ப்ரிவியூ இருக்குது. இப்போ நம்ம எதுவும் டைப் பண்ணாதனால இங்கே எதுவுமே இல்லை. நீங்கள் டெமோ ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து நான் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண போகிறேன் 1 by 1. இதில் வந்து ஏஐயும் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லித்தரேன், கடைசி மட்டும் வீடியோவை பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், நான் ஃபில் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இந்த ரைட் சைடில் வந்து ப்ரிவியூ தெரியும், லைவ் ப்ரிவியூ தெரியும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ரோலுக்கு வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நீங்கள் ரைட் சைடு பாருங்கள், நான் டைப் பண்ண உங்களுக்கு வந்து அந்த சைடு ரைட் சைடில் ப்ரிவியூ தெரியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா ஃபில் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன். இப்போ இன்டர்ன்ஷிப் வந்து நம்மளுக்கு ஆப்ஷனல் தான், பட் ஆட் பண்ணால் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் நம்மளுக்கு. ஓகே, ஸோ நான் வந்து ஆட் இன்டர்ன்ஷிப் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து நான் வந்து ஃபுல் ஸ்டாக்னு கொடுக்குறேன். ஃபுல் ஸ்டாக் ஐடி பிடி ஓகே, 0-1 தான் கொடுக்கணும், வெறும் 1 கொடுக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இங்கே ஏஐ ஜெனரேட் அண்ட் ஏஐ என்ஹான்ஸ் இருக்கா, இது ரெண்டில் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் ஏஐ என்ஹான்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டர். ஓகே, அது என்னன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த ஏஐ யூஸ் பண்ணணும்னா நம்ம கிரெடிட்ஸ் வந்து இந்த பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் பை கிரெடிட்ஸில். ஓகே, நான் ஆல்ரெடி 100 கிரெடிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், வெறும் 199 தான். ஓகேங்களா? பே பண்ணி வாங்கிட்டீங்கன்னா 100 கிரெடிட்ஸ் வந்துடும். அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 டேஸையும் உங்களால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏஐ ஜென்ரேட் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஆனால் இன்ஃபர்மேஷன் ப்ரீவியஸாக எதுவும் இல்லாதனால அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணும். நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டாக உங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுவும் கொடுத்துக்கலாம். இல்லாட்டினா ஏஐ என்ஹான்ஸ் இது எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு சின்னதாக உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணால் ஒர்க் ஆன் ஒன் ஸ்டாக் ஆன் இகாம் அப்படின்னு கொடுத்து மட்டும் ஏஐ என்ஹான்ஸ் கொடுத்தேன்னா நான் என்ன கொடுத்துருக்கனோ அதுக்கு தகுந்த மாதிரி அது ரெடி பண்ணி கொடுக்கும். இப்போ நான் இகாம் கொடுத்துருக்கேன், மன் ஸ்டாக் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி தான் வரும். இங்கே பாருங்கள், இகாம்ரஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேராகிராஃப்ஸ் கொடுக்கும், புல்லட் பாயிண்ட்ஸில் கொடுக்கும். நீங்கள் இதை வந்து பார்த்து செக் பண்ணிக்கலாம், வேணுமா, எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிறத எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இங்கே ப்ராஜெக்ட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஏஐ என்ஹான்ஸ், இங்கேயும் ஏஐ இருக்குது, என்ஹான்ஸ் இருக்குது. தேவையான விஷயங்களை டைட்டில், டெக்னாலஜிஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி இங்கே பக்கத்தில் ப்ரிவியூ தெரியும். ஓகேங்களா? நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது. இப்போ நான் வந்து எஜுகேஷன் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிவியூ வரும். இது கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் செக்ஷன் போகலாம். நெக்ஸ்ட் செக்ஷனில் வந்து நான் ஸ்கில் ஆட் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கா, நான் வந்து என்ன பண்ணுறேன்னா Node.js தெரியும் அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். Node.js, React.js, MongoDB, AWS இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு என்ன லெவல் அப்படிங்கிறது இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். பிகினரா, இன்டர்மீடியட், அட்வான்ஸ், எக்ஸ்பர்ட் அப்படின்னு. ஓகே, அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேறு ஸ்கில்ஸும் உங்களால் ஆட் பண்ண முடியும். டூல்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் இருக்கா, இந்த இடத்துல வந்து நான் கிட்னு போடுறேன். அதே மாதிரி என்னென்ன டூல்ஸ் இருக்குது, இப்போ வந்து எம்எஸ்ன்னு போடுறேன். ஓகே, அதே மாதிரி இப்போ வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருக்குது. சாஃப்ட் ஸ்கில்ஸில் வந்து என்ன போட்டுக்கலாம், லீடர்ஷிப். ரைட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே ப்ரிவியூவும் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ், ஓகே, தமிழ், கன்னடா இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் என்ன லெவல் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். நேட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்கேன், இன்டர்மீடியட், கன்னடா வந்து ஃப்ளூவன்ட் அப்படின்னு கொடுத்துட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஹாபிஸ் என்ன கேட்குறது, இங்கே இருக்கிறது செலக்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறமா நெக்ஸ்ட் போகிறேன். இந்த இடத்துல சர்டிஃபிகேட் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டா இந்த சும்மா வந்து மன் ஸ்டாக்னு போட்டுட்டு AWS போட்டுக்கிறேன். ஓகே, கம்ப்ளீட் வந்து 0-2025 போடுறேன். ஓகே, கொடுக்குறேன். சம்மரி வந்து ஏஐ ஜென்ரேட்டும் போட்டுக்கலாம், ஏஐ என்ஹான்ஸும் போட்டுக்கலாம் நான் சொன்ன மாதிரி. ஓகே, ஏஐ ஜென்ரேட் கொடுத்தோம்னா ப்ரீவியஸாக என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோமோ அதை வச்சு ஜென்ரேட் பண்ணும். ஏஐ என்ஹான்ஸ் கொடுத்தாலும் ப்ரீவியஸாக கொடுத்ததை வச்சும் நம்ம இப்போ இந்த இடத்துல என்ன டைப் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சும் அதை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே,
ஓகே, இங்கே பாருங்கள், அழகாட்டும் உங்களுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப்ல உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். பாருங்கள், சிங்கிள் பேஜ், ஒரு பேஜில் முடிஞ்சு, சிங்கிள் பேஜ் ரெஸ்யூம். ஓகே, வேண்டாம் எனக்கு, நான் வந்து ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டை சேஞ்ச் பண்ணுறேன்னா இந்த இடத்துல நீங்கள் டெம்ப்ளேட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். தேவைப்படுற இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம், சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே, இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு என்ன மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய்.